Question number 2 பார்க்கலாம். A rally start with 120 members. Each hour 9 members drop out of the group. How many members will remain after 1 hour, 2 hour and 3 hours? Find the linear expression to represent the number of members at the end of nth hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக ரேலியில் இருந்த மெம்பர்ஸ் வந்து 120. மெம்பர்ஸ் லீவிங் எவ்ரி ஹவர் வந்து 9 மெம்பர்ஸ் லீவ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 1 hour பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 120 மெம்பர்ஸோட ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர் 1 hour 9 மெம்பர்ஸ் அங்கேருந்து லீவ் ஆயிருப்பாங்க. அப்போ 120ல் 9 மைனஸ் பண்ணால் 111 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஹவர் பார்க்கலாம். செகண்ட் ஹவர்ஸ்க்கு 2 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் ரேலியில் இருந்திருப்பாங்கன்னா, இனிஷியலாக 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 2 தடவை 9 மெம்பர்ஸ் லீவ் ஆயிருப்பாங்க. அப்படி யோசிங்க. இந்த நம்பர்லேருந்து அப்படியே 9 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணலாம், நம்ம கரெக்டாக தான் வரும். ஆனால் nth டேர்ம் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அதனால இப்படி யோசிங்க. ஸோ 120ல் 9 2s are 18 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 102ன்னு கிடைக்குது. ஸோ தேர்ட் ஹவர் ஆஃப்டர் தேர்ட் ஹவர் வந்து எவ்வளோ பேர் ரேலியில் இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 120 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு ஹவரும் 9 மெம்பர்ஸ் போயிட்டே இருக்காங்கல்ல. இப்போ 3 ஹவரில் 3 டைம்ஸ் 9 மெம்பர்ஸ் லீவ் ஆயிருப்பாங்க. அப்படி யோசிச்சு 120 மைனஸ் 27 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 93 கிடைக்கும். 93 மெம்பர்ஸ் இருப்பாங்க at the end of third hour. ஸோ அண்ட் ஸோ ஒன். இதே மாதிரி ஒரு ஹவரும் 9 மெம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் n ஹவர் எவ்வளோ மெம்பர் இருப்பாங்க அப்படின்றத லீனியர் ஈக்குவேஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் nth ஹவர்னு வச்சுக்கோங்களேன். n ஹவர்ஸ்க்கு அப்புறம் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, இதே பேட்டர்னில் இனிஷியலாக 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்போ 9 மெம்பர்ஸ் வந்து n டைம்ஸ் லீவ் ஆகிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது மெம்பர் அட் த nth ஹவர் ஈக்குவல் டு 120 மைனஸ் 9n அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட சரியான எக்ஸ்பிரஷன்.